நிழல்களின் காதல். அத்தியாயம் 2. மனப்போராட்டங்களும் மெதுவாக மலரும் வாசமும். திருமண வாழ்க்கையின் முதல் சில வாரங்கள் சோம்பல், மௌனம், ஏக்கம், தவிப்பு ஆகியவற்றின் கலவையாகவே இருந்தது. இருவரும் ஒன்றாக இருப்பது ஒரு புதுமையாக இருந்தது. ஒரே வீட்டில் இருந்தாலும் மனதளவில் ஒரு நீண்ட இடைவெளியாகவே இருந்தது. சண்டியர் வேலைக்குச் செல்வார், பவித்ரா தனியே வீட்டில் இருப்பாள். அவள் தினமும் சமையல் செய்ய கற்றுக்கொள்கிறாள். சமையலறையில் எப்போதும் கரண்டியும் பருப்பு குழம்பு கிளறும்போது மனதுக்குள் ஒரு புது உறவுக்கான வாஞ்சை பிறக்கிறது. அவள் எழுதும் தினசரி நாட்களில் சண்டியரின் நடை, அவரது பார்வை, அவரது மௌன சிரிப்பு, இவை எல்லாம் ஒரு கவிதையாய் மாற்றப்படுகின்றன. ஒரு மாலை சூரியன் மறையும் நேரத்தில் பவித்ரா மெதுவாக ஒரு காஃபி கப் கொண்டு வந்து சண்டியரிடம் கொடுக்கிறாள். சண்டியர் அந்த காஃபியை கைகளில் சேர்த்து வாங்கி மௌனமாக நன்றி என்கிறார். அதுவே அவர்களுக்குள் ஒரு சொந்தமாகும் துவக்கம். மறுநாள் மழையில் நனைந்து பவித்ரா வீட்டிற்கு வரும்போது சண்டியர் அவளுக்கு தன் டவலை கொடுத்து, ஜலதோஷம் பிடித்துக் கொள்ளும், தலையை நன்றாக துவட்டிக்கொள் என்று பாசமாக கூறுகிறார். அவன் வார்த்தைகளில் பராமரிப்பு, பரவசமான அன்பின் வெளிப்பாடாக தெரிந்தது. அந்த இரவில் பவித்ரா தனது மனதுக்குள் எழுதினாள், இவன் என்னை விரும்பவில்லை என்றே நினைத்தேன். ஆனால் அவரது மனத்திற்குள் பாசம் இருந்திருக்கிறது. அடுத்த நாள் சண்டியர் கையில் ஒரு பூ கொண்டு வந்தார். சாமந்தி பூ. இது எனக்கு பிடிச்ச பூ. உனக்கும் பிடிக்குமா என்றார். அந்த பூவின் வாசனை பவித்ராவின் இதயத்தை கட்டி இழுத்தது. பவித்ரா அந்த பூவை வாங்கி தலையில் வைத்துக் கொள்கிறாள். அந்த வாரம் இருவரும் மழை வந்த வேளையில் அருகிலுள்ள பூங்காவிற்கு சென்றனர். மேகங்கள் குதூகலமாக மழையை பொழிந்தபோது பவித்ரா ஒரு குழந்தை போல சிரித்து ரசித்து மகிழ்கிறாள். மழையில் நடக்கும்போது பவித்ரா கீழே விழ பார்க்கிறார். சண்டியர் அவளை தாங்கி பிடிக்கிறார். அப்போது கண்கள் நான்கும் மௌன மொழியில் பேசிக்கொண்டன. அந்த நிமிடம் ஒரு வார்த்தை இல்லாமல் ஒரு உறவின் ஆரம்பம். அந்த நெருக்கம் சுதந்திரமில்லாமல் கட்டாயமாய் தொடங்கிய உறவுக்கு காதலின் இயல்பான திருப்பமாக மாறியது. சண்டியர் அவளிடம், மழையில் நனைவது பிடிக்குமா எனக் கேட்கிறார். பிடிக்கும், ஆனா குழந்தை மாதிரி குதிக்க முடியல என்ற பவித்ராவின் பதில் சண்டியரின் உள்ளத்தை நெகிழச் செய்கிறது. அன்று முதல் நாள்தோறும் சண்டியர் அவளிடம் பேச ஆரம்பிக்கிறார். அவளுடைய சிரிப்பு, சின்ன சின்ன கவலைகளை கேட்டுக் கொள்வது, திடீரென பசுமை பூக்கும் தோட்டம் போல் சண்டியரின் உள்ளத்தில் காதலை விதைக்கிறது. காதல் மலர்ந்தது. இருவரும் திருமணத்திற்குப் பிறகு உண்மையான காதலால் ஒன்றாகி போனார்கள். முன்னால் தெரியாத இருவரும் வாழ்க்கையின் பயணத்தில் அருகிலிருந்து வாழ கற்றுக்கொண்டார்கள். தொடர்ந்து சிரிப்பு, சிறு சண்டைகள், புரிதல்கள் மற்றும் அன்போடு அமைதியான குடும்ப வாழ்வை நடத்தத் தொடங்கினார்கள்.